6 டிக்கெட் எடுத்து நாங்கள் 500 ரூபா தான். அந்த பழைய அதே விலை தான். இருட்டா இருக்கு, இங்கால இருட்டா இருக்கு. மஞ்சள் மஞ்சளா தெரியுது. சாரி, ராங் இன்ஃபர்மேஷன். சரிப்படுத்திக் கொள்றோம். இது நான் சரி. இஞ்சி பாருங்க, நீங்க சொன்ன ரயில்வே ட்ராக்லாம் அப்படி தெரியுது. இங்கே அங்கே இஞ்சி க்ளோஸ் ஆகும். இஞ்சி பாருங்க. சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் அபிஷாமியும். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா லொட்டஸ் தவறுக்கு தான் நிற்கிறோம். நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிற ஒரு மண்ணிலேயே வேற என்னன்னா, நான் வந்து ஒரு பர்சனல் தேவைக்காக வந்திருந்தேன். சரி, லொட்டஸ் தவறுக்கு வந்து நாங்கள் சரி வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாங்கள் உள்ள போய் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வர உள்ள போய் பார்க்க போறோம். வாங்க உள்ள என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் இதான் நினைந்தது 6 பேர் வந்து நாங்கள் அம்மாளே 6 டிக்கெட் எடுத்து நாங்கள் 500 ரூபா தான். அந்த பழைய அதே விலை தான். பள்ளிக்கூடம் பார்த்துலையாவே வெள்ளிப்படம் பார்த்துட்டீங்க. அதில் ஒரு ஏர்போர்ட்ல செக் பண்ற மாதிரி செக் பண்றாங்க. அந்த முன்னுக்கு ஏர்போர்ட்ல செக் பண்ற மாதிரி இங்கே முதல்ல செக் பண்ணுவாங்க. நாங்கள் ஏதாவது தேவையில்லாத திங்ஸை கொண்டு போறோம். வாங்க வாங்க. டிக்கெட் என்ன செய்வோம்? டிக்கெட் அங்கே எடுத்தா சரி. இப்போ நாங்கள் அந்த அதில் செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் எஸ்கலேட்டரில் போகிறோம் நினைக்கிறேன். லிஃப்ட்டும் இருக்குமாண்ணா, லிஃப்ட் அங்கே இருக்கும். ஸ்டெப்லையும் போகலாம், நாங்கள் எஸ்கலேட்டர்லேயும் போகலாம். அங்கே போகிறாரு என்ன தெரியல. லிஃப்ட்டுக்கு தான் போகிறார் போல். கேட் 2 இதில் வச்சு தான் செக் பண்ணுறாங்க. டிக்கெட் செக் பண்ணி அனுப்புவாங்க போல். இருட்டா இருக்கு, இங்கால இருட்டா இருக்கு. கேட் இதில் அந்த டவர் இந்த இதை பற்றி போட்டிருக்காங்க பாருங்க. ஓ, இதான் நாங்கள் பார்க்க போகிறது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. வரட்டாங்க. லிஃப்ட் ஓடிவா.
நாங்கள் டிரெக்டாகவே 29வது ஃப்ளோருக்கு வந்துட்டோம். அம்மாடி பாருங்க எப்படி இருக்குன்றது பயனாக இருக்கு. ஃபுல் கொழும்பு தெரியுது எனக்கு. வேறு என்ன கட்டணாக்க டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வியூ. வீடியோ ஹலோ மொத்த கொழும்புமே அப்படியே தெரியுது பாருங்களேன். வீடியோ கால் எடுங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறோம். கையெல்லாம் நடுங்கிற மாதிரி எனக்கு இதில் நிற்குது. அண்ணி வீடியோ எடுக்கிறது நாங்கள் இருந்த நாங்கள் அதெல்லாம் இந்த குடி வந்து மஞ்சள் மஞ்சளா தெரியுது. ஹாபரா hari hari போட்டோ. சரி வெளியில போட்டுரு போன். நாங்கள் படி அதிலேயே பிடிச்சிருக்கேன். போன் கவனம் முடியுது. ஓகே போட் வருது. துடுப்பு போடுங்க. இது வருது தன்னடங்கு. அப்படியான நிக்க ஒரு மாதிரி ட்ரெயின் எப்படி போகுது? ட்ரெயின் அப்படி சின்ன எங்க ட்ரெயின் போக நல்லா இருக்கு. ட்ரெயின் என்ன மெதுவா போற மாதிரி கையால ஒரு பட்டி தூக்கலாம். அது வரும் பூந்து வருது தண்ணிக்கு அந்த இது அப்படியே பார்த்துக்கொண்டே நீங்கள் சரிஞ்சு விழுகிற மாதிரி கிடக்கு. புருஷன் நிற்கிறார் நந்தீசன். என்ன கட்டியிருப்பாங்க, என்ன கட்டியிருப்பாங்க. சுத்தி பாரு.
இதுல எவ்வளவு உயரமான பில்டிங் இருக்கு என்ன கூட இருக்கல இதுல எனக்கு. ஓ அப்ப உயரமான பில்டிங்ஸ் பாருங்க அவ்வளவு கிடக்குன்னு இதை உடைச்சிட்டாங்க. என்ன இதை உடைச்சிட்டாங்க. ஓ, அதே மாதிரி முடிச்சுட்டாங்களே அப்படியே இது என்ன வேலை வேலை நடந்த வேலை பேஸ்மெண்ட் ரூம் போட்டு ஸ்டார்ட்ல இருந்து நான் என்னது ஸ்டார்ட்ல நடந்த வேலை எல்லாத்தையும் எனக்கு வட்டம் மட்டுமா அதானே கம்பி சந்தானம் என்ன பஞ்சரம் மீன் வர பருத்தி வச்ச மாதிரி ரவுண்டா இருக்கு தெரியுமா அது ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சந்தானம் தில்லாலங்கடியில என்ன வஞ்சரம் மீன் ரவுத்து வறுத்து வச்ச மாதிரி ரவுண்டா கிடக்குன்னு அது மாதிரி எங்களுக்கு இது ரவுண்டா கிடக்கு பார்க்க இவ்வளோ நேரம் நாங்கள் கதைச்சது ஒரு புலிகான விஷயம் உண்டு சொல்லணும்னா ஆயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்க என்ன மசாலா எண்ணெயை பிரிச்சு இதான் பேஸ்மெண்ட்னு சொல்லி போட்டீங்களே அம்மே அதை பார்க்கல இதை பார்த்துட்டு அப்புறம் பார்த்துட்டு சம்மந்தம் இல்லை அதுதானே ரவுண்டா அவங்கள்ட்ட சம்மந்தம் இல்லை இருக்குது சாரி ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் சரிப்படுத்திக் கொள்றோம் இதுதான் பலனால ஆயில் டேர்மினல் இதுல எழுதி கொலன்னாவ ஆயில் டெர்மினல் தான் இது நாங்கள் இவ்வளோ நேரம் கழிச்சது புல அது கிட்ட கற்பனை கற்பனை இது லைட் அந்த இரவுல வேலை செய்யக்குள்ள தெரியும் உள்ள தெரியுது வயரெல்லாம் தெரியுதா பாருங்க இதெல்லாம் எரியுது சிவப்பு மஞ்சள் நீல பச்சை எரியும் 500 ரூபாய் இன்பத்தில் பார்க்கலாம் ஆனால் இதில் நிறைய அரசியல் இருக்கு அதை நாங்கள் இதில் இது நான் சரி இங்க ரோடு தெரியுது இதுல ஓ இப்படி நல்ல என்ன நடக்குது இருக்குமோ ஆனா இப்படி இதா தெரியாது ஃபுல்லா அந்த லைட்டா தெரியுமே இதுல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு என்ன இந்த அதான போ ஆனா ஃபுல்லா அப்படி ஃபுல்லாவே இது மாதிரி நாங்க பிளாண்ட் ஃப்ளைட்ல ஏறும்போது தெரியும் தானே அப்படி வியூ கிடைக்கும் இதுவே எனக்கு சொல்ல இல்லையா ஆடியன்ஸ் நைட் வியூ நாங்கள் அடுத்த முறை வரைக்கும் இருப்போம் விளையாடி கொஞ்சம் லேட்டா நின்று எடுத்துட்டு போவோம் இப்படியே பேர் போகுது ரோட்ல வாகனம் எல்லாம் போகுது அங்கே ட்ரெயின் ஒன்று வருது அங்க ட்ரெயின் வருது இந்த சைடு அந்த சைடு அப்படி வருது அப்படி பாப்போம் அப்படி பிரிஞ்சு வருது எங்க பின் வருது ரெண்டு வாகனம் வருது ரெண்டு ட்ரெயின் வருது கண்டுபிடிச்சவனுக்கு லைஃப் டைம் செட் எங்கேயோ ஒன்று உருண்டு விட்டு போகுது சின்ன இது உண்டு ஓ அதுவா தெரியாது பெருசா எனக்கே தெரியல பெருசா அதை காட்டுறேன் உங்களுக்கு அதை ஆடியன்ஸுக்கு காட்டுறேன் போன கை விட்டு அப்படி இருக்கும் விட்டுவிடுங்க அதை நான் உங்களுக்கு வீடியோவில் சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் சரியா ட்ரெயின் இது தண்டவாளம் போகுது அதுதானே நான் இங்கே பாருங்க இதுக்குள்ள எத்தனை தண்டவாளம் இருக்குன்னு சொல்லி பாருங்க நீங்க கொஞ்சம் தள்ளி இருந்தா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியுது பெண்ணா எனக்கு தெரியும் இதுல இருந்து அங்க காண போகுது இது ட்ரெயின் நிக்குது அதெல்லாம் தண்டவாளம்
ஓமா பிஞ்ச வீடியோ பாருங்க எப்படி தெரியுதுண்டு. தெரியுது. எப்படி 20-25 இருக்கு. இதுல ஒன்று உருண்டுட்டு வருது. அது ஒரு டப்பா பட்டி நினைக்கிறேன். இந்த கிரவுண்ட் எத்தனை பரப்பு இருக்குமா? பெரிய இங்கேருந்து பார்க்க இவ்வளோ பெருசாக தெரியுதுண்டா. இன்னும் பெரிய கிரவுண்டாக இருக்குமே. கோடு மடிச்சு விடுவோம். அப்படியே பிடிச்சிக்கோங்க. வெளியில் போகுது. நானே 2 கோடு மடிச்சு விடுவோம். ஓகே வாங்க வாங்க. இனி நாங்கள் ஒரே வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம். அங்கால போவோம். இது எங்க தெரியல. ஓ ஏதோ ஒன்று போகுதோ. ஓ கப்பல் இழுத்து கொண்டு வந்து அணைக்கிறது. அங்கே போவாங்க. என்ன கப்பல் ஓடிக்கொண்டு வேற இல்லாத தெரியும். அந்த சின்ன இருக்குமா? ஒன்று இல்லை 2 கொண்டு இழுத்து கொண்டு வேறு ஒன்று இழுக்கும். இது கரண்ட் வயரா இல்லையா? இல்லை, இது கேபிள். நீங்கள் வெளியால் குதிச்சிடாங்க, சுசைட் பண்ணிடலாம். ஆனால் அதை பார்க்குறது அந்த சின்ன பிள்ளையே அதுக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியான முட்டாள்தனமான வேலைகளை செய்யாது எங்கள் மக்களே. அதான் சின்ன பிள்ளைகளுக்கு எனக்கு இப்படி போன கீழே வச்சு எடுக்கவே கையெல்லாம் நட்டுக்குது. படம்பர நட்டு வச்சுக்கா அது தலையை விட்டு பார்க்குது. இஞ்சி பாருங்க, நீங்கள் சொன்ன ரயில்வே ட்ராக்லாம் அப்படி தெரியுது. நீங்கள் ஃபோனில் பாருங்க ரயில்வே ட்ராக்ல பார்த்தீங்களே. ஒன்றுங்க நீங்கள் இவ்வளோ மாட்டேங்க வேறு 2 பாருங்க எப்படி இருக்கு இல்லையாமா? எப்படி இருக்கு? பஸ் எல்லாம் போகுது, ட்ரெயின் எல்லாம் போகுது. ட்ரெயின் எல்லாம் போகுது கீழே வேணுங்க. ட்ரெயின் தண்டவாளம் எல்லாம் தெரியுது பாருங்க. இன்ஜினோட பன்னெண்டு ஓட்டி எடுத்து விடு பாப்பா. இஞ்சி வருது போகுது. அங்கே இஞ்சி க்ளோஸ் ஆகும். இஞ்சி வருது. கடல் இறையில் சத்தமாகுது. எனக்கு தலை சுத்துது இதுல நிக்க. லைட் ஹவுஸ் தில்லி பட ஜெயின் லைட் ஹவுஸ். நாங்களெல்லாம் பார்த்துட்டு இனி நடந்து போகிறோம். லிஃப்டில் அவன் போகணும். படியில் போயிடாது. அப்படி படியில் போயிடாது ஸ்டெப்பில். எஸ்கலேட்டர்ல போகுமா? நாங்களும் மாதிரி ஓடுவோம். ஏன் வாஷ் பண்ணியிருக்காங்க? நான் நினைக்கிறேன் இப்போ விட்றேன்னு சொல்லி இன்னும் தெரியலை. எஸ்கலேட்டரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் வந்து
கொஞ்சம் மெல்லி எந்த ஆயிரத்தி 168 அடி உயரம் 1168 அடி உயரம் கேமிங் சென்டர் இதெல்லாம் வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லி போட்டுருக்காரு. இங்கே பெருசாக ஆகலே இல்லை. வேலைக்கு மட்டும்தான் ஆக்கள் இருக்காங்க, சாப்பாடு கூட இருந்துட்டாங்க. எக்ஸிட் தேயிலை தான் நிறைய இங்கே இருக்கு போல. தேயிலை விதம் எங்க இது விளையாடுறதுன்னா இதுக்கு என்ன சரியான விளையா இருக்குல்ல அப்படி சிப்ஸ் வாங்க போகிறேன். பொட்டேட்டோ வேணும். எல்லாம் பொட்டேட்டோ தான் இருக்கு. இப்பதான் லைட் போட்டிருக்காங்க. நாங்க வெளிக்கிட போறோம். ஓகே போ.